திட்டமிட்டு சீரழிக்காதே. அமல்படுத்து அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து. அமல்படுத்து அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து. நிறுத்தாதே நிறுத்தாதே ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே. நிறுத்தாதே நிறுத்தாதே ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே. துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே. துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே. சீரழிக்காதே சீரழிக்காதே வடமாகாண கல்வியை திட்டமிட்டு சீரழிக்காதே. சீரழிக்காதே சீரழிக்காதே வடமாகாண கல்வியை திட்டமிட்டு சீரழிக்காதே. அமல்படுத்து அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து. அமல்படுத்து அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து. நிறுத்தாதே நிறுத்தாதே ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே. நிறுத்தாதே நிறுத்தாதே ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே. துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே. துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே. சீரழிக்காதே சீரழிக்காதே வடமாகாண கல்வியை திட்டமிட்டு சீரழிக்காதே. சீரழிக்காதே சீரழிக்காதே வடமாகாண கல்வியை திட்டமிட்டு சீரழிக்காதே. அமல்படுத்து அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து. அமல்படுத்து அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து. நிறுத்தாதே நிறுத்தாதே ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே. நிறுத்தாதே நிறுத்தாதே ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே. துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே. துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே. சீரழிக்காதே சீரழிக்காதே வடமாகாண திட்டமிட்டு சீரழிக்காதே. அமல்படுத்து அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து. நிறுத்தாதே 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 ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே. துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே. துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரே சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே. சீரழிக்காதே சீரழிக்காதே வடமாகாண கல்வியை திட்டமிட்டு சீரழிக்காதே. அமல்படுத்து அமல்படுத்து இடமாற்ற சபை ஊடாக இடமாற்றங்களை அமல்படுத்து. நிறுத்தாதே நிறுத்தாதே ஆசிரியர்களை தெருவில் நிறுத்தாதே. துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரை தெருவில் நிறுத்தாதே. துணை போகாதே துணை போகாதே வடமாகாண ஆளுநரை சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு துணை போகாதே. சீரழிக்காதே சீரழிக்காதே வடமாகாண கல்வியை திட்டமிட்டு சீரழிக்காதே. சீரழிக்காதே சீரழிக்காதே வடமாகாண கல்வியை திட்டமிட்டு சீரழிக்காதே. விரோத செயற்பாடுகளுக்கு துணை போகாதே. சீரழிக்காதே சீரழிக்காதே வடமாகாண கல்வியை சீரழிக்காதே. சீரழிக்காதே சீரழிக்காதே அமல்படுத்து அமல்படுத்து இந்த செவை தேவை கருதின இடமாற்றத்தில் பல மோசடிகளும் முறைகேடுகளும் அப்பட்டமாக அனைவராலும் உணரக்கூடிய விதத்தில் எங்களால் இனங்காணப்பட்டு ஏற்கனவே ஊடகங்களுக்கு மாத்திரமில்லை ஆளுநர் செயலகம் மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த அமைப்புகளுக்கு மீள்முறையீடுகளும் செய்திருக்கிற நிலையில் இந்த நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் இந்த இடமாற்ற முறைகேடாக நடந்ததுக்கு அமைய ஹியூமன் ரைட்ஸில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இந்த இடைக்கால தடைக்கு பின்னர் வடக்கு மாகாண பொது சேவைகள் ஆணைக்குழு மேன்முறையீடுகளை பரிசீலித்ததில் பல குறைபாடுகள் எங்களால் சுட்டிக்காட்டப்பட்டு பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கும் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கும் முறைப்பாடுகள் செய்த நிலையில் அந்த முறைப்பாடுகள் மீள பரிசீலிக்கப்படாமலும் இந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் ஆளுநரை சந்தித்து நேரடியாக முறையிட்ட போது அவர் இந்த இடமாற்றத்தில் பல குறைபாடுகள் இருக்கிறதை ஏற்றுக்கொண்டும் அந்த குறைபாடுகளுக்கு காரணமாக கல்வி திணைக்களமே இருக்கிறது, நாங்கள் கல்வி திணைக்களத்தை நம்பி செயற்பட்டு விட்டோம் என ஆசிரியர்களுக்கு கூறியிருந்த நிலையிலும் இந்த முடிவுகள் தொடர்பாக ஆளுநர் எந்த நடவடிக்கை எடுக்காமலும் இந்த மேல்முறையீட்டில் ஒரு காலமும் வெளி மாவட்ட சேவை செய்யாமல் யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே கடமையாற்றி மிக வசதியான பாடசாலையில் கடமையாற்றிய ஆசிரியர் ஒருவருக்கு தீவக வலயம் இடமாற்றம் எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டது என்பது தெரியாத நிலையில் அந்த ஆசிரியரை எதிர்காலத்தில் தீவக வலயத்தில் கடமையாற்றிய 20 வருஷத்துக்கு முன்னர் தீவக வலயத்தில் கடமையாற்றிய ஆசிரியர்களை இப்பொழுது வன்னி வலயங்களுக்கு
சேவையின் தேவை என்ற அடிப்படையில் சட்டவிரோதமாக இடமாற்றம் செய்யும் நிலையில் அந்த ஆசிரியையையும் எதிர்காலத்தில் நெருக்கடிக்கு உள்ளாக்கும் விதத்தில் தற்பொழுது தீவ விலையத்துக்கு இடமாற்றம் செய்து அடுத்த வருடமே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அல்லது அடுத்த வருடமோ ஒரு சில வருடங்களில் வன்னிக்கு இடமாற்ற சிக்கலுக்கு உண்டு பண்ணத்தக்க வகையிலும் இடமாற்றங்களை செய்து தொடர்ச்சியாக இங்கே மருத்துவ காரணங்களால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அடிப்படையில் ஆசிரியர்கள் மாத்திரமில்லை அடிப்படையில் வடமாகாண இடமாற்ற கொள்கை என்ற 4.4 என்ற குறிப்பிடப்பட்ட வடமாகாண கல்வி பணிப்பாளருக்கு 6 வருடங்களை பூர்த்தி செய்த குறித்த வலயத்தில் 6 வருடங்களை பூர்த்தி செய்த ஆசிரியர்களை இடமாற்ற முடியும் என்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 6 வருடங்களுக்கு குறைவான சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் 2 வருடங்கள் 3 வருடங்கள் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் ஒரு சில பல ஆசிரியர்களை இந்த இடமாற்றத்துக்குள் உள்ளாக்கின மாத்திரமல்லாமல் அது மேன்முறையீடு செய்தும் அது பரிசீலிக்கப்படாமல் இன்றுடன் யாழ்ப்பாண மாவட்ட வலயங்களிலிருந்து வெளியேற வேண்டுமென விடுவிப்பு கடிதங்கள் வலய கல்வி பணிப்பாளரால் நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஆசிரியர் தன்னிடமிருந்த பொருட்களை கையளிப்பு செய்யாமல் அதிபர் கோரி பெறுவதற்கு எதுவும் இல்லை என்ற கடிதம் வழங்காமல் நேரடியாக வலய கல்வி பணிப்பாளரே தாங்கள் 18ஆம் தேதியிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள் என்ற அடிப்படையில் கடிதங்கள் வழங்கி ஆசிரியர்களை தெருவில் நிறுத்துகிற சூழலை உருவாக்கி வடக்கு மாகாணத்தின் கல்வியை ஒட்டுமொத்தத்தில் சீரழிக்கிற செயற்பாடு திட்டமிட்டு நடைபெறுகின்றது. அந்த வகையில் இப்போ யாழ்ப்பாண மாவட்ட கல்வியும் சீரழிந்து கொண்டிருக்கிற நிலையில் இதில் வந்திருக்கிற டீச்சர் மாத்திரமில்லை, இன்னும் ஒரு தொகுதியினர் ஆளுநர் அலுவலகத்திலேயும் பொதுச்சேவை ஆணைக்குழு அலுவலகத்திலேயும் மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்திலேயும் அலைந்து கொண்டு திரிய வடமாகாணத்தின் அனைத்து பிரதேச மாணவர்களும் ஆசிரியர்களற்ற நிலையில் வகுப்பறையில் தத்தளித்து கொண்டிருக்கிற சூழலை வடமாகாண கல்வி கட்டமைப்பு மாத்திரமல்ல ஆளுநர் அலுவலகமும் இணைந்து வடமாகாண கல்வியை ஏற்கனவே வடக்கு மாகாணம் ஊழல் பெறுபாரில் 9வது இடத்துல இருக்கிற வடக்கு மாகாணத்தை இதை விட மோசமான நிலைக்கு கொண்டு வரும் நோக்குடன் திட்டமிட்டு ஒரு 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 சட்டவிரோதமான செயற்பாட்டை நடைமுறைப்படுத்தி வடக்கு மாகாண மக்களின் எதிர்காலத்தை சீரழிக்கிற நோக்கோடு நடக்கிற இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க போவதில்லை. தொடர்ச்சியாக நாங்கள் போராடுவோம். இதுக்கு ஒரு நியாயமான தீர்வு வழங்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். ஆகவே இந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மாத்திரமில்லை, அனைத்து ஆசிரியர்களை முனைத்து மாபெரும் போராட்டமாக எதிர்காலத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளோம். இது ஒரு அடையாள போராட்டமே தவிர போராட்டம் தொடரும் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் தெரியப்படுத்த விரும்புகிறேன். சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்கின்ற ஒரு இடமாற்றத்தை இடமாற்ற சபை இல்லாமல் மிக மோசடியான முறையிலே செய்து ஆளுநரும் அதிகாரிகளும் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை ஒரு காலமும் வெளிமாவட்ட சேவை செய்யாத தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை மூடி மறைத்து பாதுகாப்பதற்காக ஏற்கனவே வெளிமாவட்டத்துக்கு ஒத்த சேவையாக இதே திணைக்களத்தினால் இதே பழைய அரச கட்டமைப்பினால் தீர்மானிக்கப்பட்டு இடமாற்ற சபையிலும் குறித்த தீர்மானம் தீர்மானிக்கப்பட்டு வடமராட்சி கிழக்கு தீவகம் போன்ற பிரதேசங்களிலே 7 வருடங்கள் 6 வருடங்களுக்கு அதிகமாக பணியாற்றியவர்களையும் இப்பொழுது வெளிமாவட்ட சேவை என்கின்ற அடிப்படையிலே வற்புறுத்தி அதுவும் இடமாற்ற சபையினுடைய தீர்மானங்கள் எதுவும் இல்லாமல் தொழிற்சங்கத்தினுடைய பங்களிப்புகள் எதுவுமே இல்லாமல் தன்னிச்சையாக அவர்கள் இந்த இடமாற்றத்தை செய்திருக்கிறார்கள். சேவையின் தேவை இடமாற்றம் என்பது செய்யப்பட வேண்டிய சட்ட விதிமுறைகள் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தும் அந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் சட்டவிரோதமாக தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை பாதுகாப்பதற்காக மட்டும் மிக மோசடியான முறையிலே செயற்பட்ட இந்த வடமாகாண கட்டமைப்பு என்னுடைய அந்த செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த நிலையிலேயும் அவர்கள் இந்த முறைகேடுகள் தொடர்பாக நாங்கள் சுட்டிக்காட்டிய பின்னர் இடமாற்ற மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்படாமலேயே இந்த ஆசிரியர்களை வற்புறுத்தி பாடசாலைகளுக்கு வாகனங்களிலே கொண்டு சென்று கடிதங்களை கொடுத்திருந்த நிலையிலே நாங்கள் பல போராட்டங்களை ஆளுநர் செயலகம் முன்பாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் முன்பாக வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு அலுவலகம் முன்பாக நாங்கள் போராட்டங்களை செய்திருந்த பொழுதிலும் அவற்றிற்கு எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்காமல் வெறும் அரசியல் மயப்பட்டே இந்த நடவடிக்கைகள் மேற்கொண்ட விடயங்களை நீங்கள் அனைவருமே அறிவீர்கள். உதாரணத்துக்கு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில்
இந்த ஆசிரியர் இடமாற்ற பிரச்சினை முறைகேடுகள் தொடர்பாக சொல்லப்பட்ட பொழுது, அங்கு கலந்துரையாடப்பட்ட பொழுது, திணைக்கள அதிகாரிகள் பதிலளிப்பதற்கு முன்பாகவே வந்து ஆளுநர் பாய்ந்து விழுந்து வந்து அது அந்த இடமாற்றம் தொடர்பாக வந்து நாங்கள் புறக்கணிப்போம் என்ற கோணத்திலே வந்து கதைக்கிறேன். ஆகவே இது எவ்வளவு பெரிய ஆளுநருடைய துணையோடு இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய வழிநடத்தலோடு நடைபெறுகின்றது என்பதற்கு வந்து இது மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. அதாவது தெற்கிலே ஊழலை ஒழிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் வடக்கிலே ஊழல்வாதிகளை ஊக்குவித்து கொண்டிருக்கிறது. விசேடமாக இங்கே இருக்கின்ற ஆசிரியர்களை வந்து வற்புறுத்தி தேவையில்லாமல் வந்து வெளி மாவட்டங்களுக்கு அனுப்புவது என்பது வந்து ஒரு பாரிய முறைகேட்டுக்கும் ஒரு ஊழலுக்கும் சமனான ஒன்று. அதாவது இந்த மாணவர்களுடைய கல்வி உரிமைகளை திருடி தேவையில்லாத ஒரு மாவட்டத்துக்கு அந்த பாடம் தேவையில்லாத ஒரு மாவட்டத்துக்கு வந்து வீணாக வழங்கப்படுது என்று சொன்னால் வந்து அது மிகப்பெரிய மோசடி. உதாரணத்துக்கு ஆங்கில மொழி மூலமான ஒரு கெமிஸ்ட்ரி ஆசிரியைக்கு வந்து வேறு மாவட்டத்துக்கு அந்த தேவையே இல்லாத வேறு மாவட்டத்துக்கு வழங்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு வந்து அப்படியான ஆசிரியர் இல்லாத இடத்துல அந்த மாணவர்கள் பாதிக்கப்படுவது மட்டுமில்லாமல் அங்கு போகின்ற ஆசிரியர் அந்த பாடமும் கற்பிக்காமல் 3 வருடங்கள் 4 வருடங்கள் அந்த பாடம் தொடர்பான அப்டேட்டும் இல்லாமல் வந்து திரும்பி வருகின்ற பொழுது அவருக்கு இந்த தான் முதல் கற்பித்த பாடம் கூட வந்து கற்பிக்க முடியாத ஒரு சூழல்லாம் இருக்குது. அப்போ இதனுடைய நோக்கம் என்னென்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வடமாகாணத்திலே தமிழர்கள் என்ற பிரதேசத்திற்காக வந்து தமிழர்கள் கல்வியிலே ஓங்கி இருந்த ஒரு காலத்திலே வந்து தமிழர்கள் வந்து இருந்த நிலையை வந்து அவர்கள் மனதிலே கொண்டு தமிழர்கள் வந்து ஒருபோதும் கல்வியிலே வந்து உயர்ந்துவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே வந்து திட்டமிட்டு தமிழர்களுடைய கல்வியை வந்து சீரழிக்கின்ற விதமாக செயற்படுகின்ற இந்த அரசாங்கத்தினுடைய முகவராக செயற்படுகின்ற ஆளுநருடையதும் திட்டமிட்ட செயற்பாடு என்பது மட்டும்தான் இங்கே இருக்கிற உண்மை. அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கும் ஆளுநருக்கும் விசுவாசமானவர்களை ஒரு காலமும் வெளிமாவட்ட சேவை செய்யாதவர்களை வந்து பாதுகாத்து கொண்டு நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக ஏற்கனவே தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக எடுத்து அந்த விடயங்களை ஊடகங்கள் வாயிலாகவும் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். அவ்வாறானவர்களுக்கு ஏன் இடமாற்றம் வழங்கவில்லை? ஆனால் 7-8 வருடங்கள் 6 வருடங்களுக்கு அதிகமாக வெளிமாவட்ட சேவைக்கு ஒத்த சேவை செய்தவர்களுக்கு வந்து எவ்வாறு அந்த பட்டியலிலே வந்து பேரை இட்டார்கள், அவர்களுடைய பேரை இடாமல்? அப்போ இங்கே மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கணவன் மனைவி வந்து வெளிமாவட்டத்திலே யாராவது ஒருவர் வேலை செய்கின்ற பொழுது கணவன் வேலை செய்கின்ற பொழுது மனைவியையும் வந்து அதே காலப்பகுதியிலே வந்து வேலை செய்ய அனுப்புவது என்பது வந்து உண்மையிலேயே வந்து அவருடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை பாதிக்கின்ற ஒரு விடயம். இன்று போதைப்பொருள் கலாச்சாரமும் கலாச்சார சீரழிவுகளும் நடக்கின்ற பொழுது இன்று AL OL கற்கின்ற அந்த அவருடைய பிள்ளைகளை வந்து யாரோடு விட்டு போவது? இன்று வந்து சமூகமயமாக்கல் இதிலே வந்து முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அயல் வீட்டில் நம்பி விட்டுட்டு போகலாம். இன்றைக்கு அயல் வீட்டையே நம்ப முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்படியான இடத்துல வந்து இளம் வயது பிள்ளைகளை வந்து யாரோடு விட்டுட்டு போகிறது? அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அநீதி நடந்தால் யார் பொறுப்பு? அப்போ இந்த அரசாங்கம் ஒரு பக்கத்திலே வந்து கலாச்சார சீரழிவுகளையும் வந்து திட்டமிட்டு ஊக்குவித்து கொண்டு எங்களுடைய கல்விகளையும் வந்து அடக்கி கொண்டு எங்களுடைய கல்விகளையும் திட்டமிட்டு சீரழித்து கொண்டு எங்களுடைய இளந்தலைமுறையை பாதுகாக்கிறதுக்குரிய எந்த விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் பெற்றோர்களும் கூட பாதுகாக்க முடியாத ஒரு நெருக்கடியான சூழலுக்கு வந்து எங்களுடைய இளம் தலைமுறையை வந்து தள்ளுறது என்பது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தாபன விதிக்கோவையிலையும் இடமாற்ற கொள்கையிலையும் கணவன் மனைவி பிள்ளைகள் தொடர்பான விடயங்கள் வந்து கருத்தில் எடுக்கப்பட்டு இடமாற்றங்கள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தும் கூட அந்த கணவன் வெளி மாவட்டத்திலே வேலை செய்கின்ற பொழுது மனைவியையும் வந்து அதுவும் அதே விலையத்துக்கு இல்லாமல் வேறு விலையங்களுக்கு வந்து இடமாற்றுவது என்பது வந்து உண்மையிலேயே வந்து சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு. அது மட்டும் இல்லாமல் வடமாகாண இடமாற்ற கொள்கையினுடைய பிரிவு 4 சொல்கிறது வந்து ஒரு விலையத்திற்கு ஒரு ஆசிரியர் வந்து 6 வருடங்கள் தொடர்ச்சியாக சேவையாற்றுவதற்கு பிறகுதான் அவருக்கு வந்து இடமாற்றம் வழங்குவதற்குரிய அதிகாரம் வந்து வடமாகாண கல்வி பணிப்பாளருக்கு இதுக்கென்று சொல்லப்படுகிறது. ஆனால் 2024ஆம் ஆண்டு தீவக கல்வி நிலையத்திலே, அதாவது வெளிமாவட்ட சேவைக்கொத்த சேவையாக கருதப்பட்ட தீவக கல்வி நிலையத்திலே வேலை செய்து 2024 வந்து வெளிகாமம் நிலையத்துக்கு வந்த ஆசிரியர்களை 1.5 வருடங்கள் வந்து முடிவதற்கு முன்பாக வந்து வெளி மாவட்டத்துக்கு அனுப்புகிறார்கள். அப்படி என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அநியாயம்! இப்பொழுதுதான் அவர்கள் வெளிமாவட்ட சேவைக்கொத்த சேவையை செய்து அந்த வலயத்திலே வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து புதிய பாடசாலையில் இணைத்து அல்லது அவருடைய குடும்ப நிலையை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற நேரம்
மீண்டும் வந்து வெளி மாவட்டத்துக்கு வந்து சேவைக்கு அனுப்புவது என்பது வந்து ஒரு மிக மோசமான ஒரு மனிதாபிமானமற்ற அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்ற ஒரு வன்மைத்தனமான காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயற்பாடு என்பதுதான் ஒரு நிலப்பாடாக இருக்கு. ஆகவே இந்த நிலப்பாடுகள் வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இடமாற்றங்கள் அனைத்தும் இடமாற்ற சபை ஊடாக செயற்படுத்தப்பட வேண்டும். ஆசிரியர்களுடைய அவருடைய உறவினர்களுடைய அவருடைய தங்கி வாழ்வோருடைய அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த நிலைமை வந்து உருவாகாத வரைக்கும் வந்து இந்த வடமாகாண கல்வி வந்து ஒருபோதும் வந்து நிமிரப் போவதில்லை. ஆசிரியருடைய மனநிலை என்பதும் உளவியல் என்பது மிக முக்கியமானது. அவருடைய குடும்ப சூழல் வந்து மிக முக்கியமானது. அவருடைய குடும்ப சூழல் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கற்பித்தல் செயற்பாடுகளும் வந்து இயல்பாக நடக்கும். ஆகவே நாங்கள் வெளிமாவட்ட சேவைக்கு அனுப்புவதற்கு நாங்கள் இலங்கை அரசாங்கம் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அது நியாயமான முறையிலே இடமாற்ற சபையூடாக இதுவரை காலமும் கடந்த காலங்களைப் போன்று நடந்த விதத்திலே வந்து மிக ஒரு வெளிப்படைத்தன்மையாக பாரபட்சம் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கை செவிமடுக்கப்படாத வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். இந்த கோரிக்கை செவிமடுக்கப்பட்டு இந்த ஒரு நியாயமான ஒரு தீர்வு இந்த ஆசிரியர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே வந்து எங்களுடைய தொடர்ச்சியான போராட்டம் தொடரும் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே சீரழிக்காதே சீரழிக்காதே திட்டமிட்டு சீரழிக்காதே 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 திட்டமிட்டு சீரழிக்காதே